இருமூன்று எய்திய இயல்பினன் வழாஅது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி அரு நான்கு இரட்டி இளமைநல் யாண்டு ஆறினில் கழிப்பிய அரண்நவில் கொள்கை மூன்றுவகை குறித்த முத்தி செல்வத்து இருபிறப்பலர் பொழுது அறிந்து நுவல ஒன்பது கொண்ட மூன்றுபுரி நுண்ஞான் புலரா காழகம் புலர் உடீஇ உச்சி கூப்பிய கையினர் தட்புகழ்ந்து ஆறு எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாயியல் மருங்கில் நாவில பாடி விரைவுறு நறுமலர் ஏந்தி பெரிது உவந்து ஏரகத்து உரைதலும் உரியன் அதான்று. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து அவங்க வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வேத நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? வேதம்னா உடனே வந்து ரிக் யஜுர் சாம அதர்வன, அதுவும் வேதம் தான். நமக்குன்னு ஒரு வேதம் இருக்கு அப்படின்னா, இப்ப நாம வந்து சில புக்கோட கனெக்ட் ஆயிடுவோம். சரிங்களா? நம்மளுக்குன்னு ஒரு, இப்ப எனக்கு வந்து ஒரு புக் பிடிக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருவாசகமே அதுவே அவங்க வேதமா எடுத்து படிச்சு தன்னோட லைஃப்ல இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு புக் இருக்கும். இப்போ கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா பைபிள் படிக்கிறாங்க. முஸ்லீம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து குரான் படிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேத நூல் இருக்கும். சரிங்களா? அந்தந்த வேத நூலை சிறப்பா கத்துக்கணும். கத்துக்கிறதுனா எப்படின்னா, மேலோட்டமா அப்படியே அந்த கதையை படிச்சுட்டு அப்படியே போறது கிடையாது. உள்ள என்ன சொல்ல வராங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பாம்புனா உடனே ஓகே ஒரு பாம்பு வந்து கடிச்சிருச்சு போல இருக்கு. இல்ல, பாம்புன்றது நம்ம குண்டலினியை குறிக்குது. அந்த மாதிரி வந்து தெளிவா அறிவா தெளிஞ்சு நிறைய அறிவா பேசுறவங்க அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம தெளிஞ்சிடணும். ஓ, இப்படிதான் இதை சொல்றாங்களா அப்படின்னு நம்ம தெளிவான அறிவு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. வேதத்துடைய தெளிவான அறிவு பெற்றவர்கள். சரிங்களா? அடுத்தது, அந்த நம்ம பெற்ற அறிவை வந்து நம்மளே வச்சுட்டு இருந்தா சரியா இருக்காதுங்களா? மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கும் போது நமக்கு வந்து இன்னும் நிறைய கேள்விகள் வரும். இன்னும் நம்மளுக்கு நிறைய வந்து அந்த அறிவு விரிவடையும். ஸோ அந்த நம்ம கத்துக்கிட்ட வேதத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்ட அளவு சொல்லிக் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தது வந்து வேள்விகள். இப்போ வந்து நிறைய பேர் வேள்வி அந்த யாகம்லாம் செய்யறாங்க இல்லைங்களா? அது பண்றது நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணலாம். ரொம்ப பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய ப்ரெசென்ட்ல என்ன பண்ணலாம்? எங்கேயாவது கோயில் ஏதாவது நடந்தா நம்மளால முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம், அவ்வளவுதான். சரி, அதையும் தாண்டி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நாம வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கோயில்ல பாத்தீங்கன்னா பிரசாதம் தராங்க, அதை வாங்கிக்கலாம். அடுத்தது நாம வந்து மற்றவங்களுக்கு பிரசாதம் செய்து கொடுக்கலாம், இறைவனோட பேர்ல கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லா பணிகளையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செம்மையா இறைவனுக்காக செய்யக்கூடிய பணிகளை நம்மளால செய்யலாம். அப்படின்னு இதெல்லாம் என்னது? கோயில்ல பண்றது. சரிங்களா? அடுத்தது வந்து என்ன பாத்தீங்கன்னா, அறுவகை பணிகள் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெற்ற எடுத்த தாய் தந்தையர். சரிங்களா? நம்ம இப்ப முருகன் இங்க முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றார். நீங்க வந்து என்ன இதெல்லாம் பண்ணீங்கன்னா கூட அவ்வளோ பெருசா இறைவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிடிக்கும், இதெல்லாமே பிடிக்கும். பட் ஆனால் அதுக்கும் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இடத்துல சாமி வைக்கிறது என்னன்னா, தன்னுடைய தாய் தந்தையரை ஒருத்தர் வந்து மதிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மதிக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். அது வந்து இது எல்லாத்துக்குமே ஈக்குவல். நீங்க கோயிலுக்கு போய் இவ்வளோ செய்யறதும் உங்க தாய் தந்தையரை மதிக்கிறது அப்படின்றது இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் செஞ்சுக்கோங்க. நீங்க வந்து அந்த திருமணம் செய்யற வரைக்கும் இந்த மாதிரி மற்ற பெண்கள் கிட்ட எல்லாம் போகாம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். அடுத்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஆகவனியம், தக்கினாக்கினியம், காருக பத்தியம் அப்படின்னு சொல்ற மூன்று வேள்வி. இதெல்லாம் வேள்வினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீய மூட்டி செய்யறது, அது ஒரு வேள்வி. இதுல வந்து என்னன்னா, எப்படி வந்து பொருள் ஈட்டுறது, நியாயமா எப்படி ஈட்டுறது பொருளை அப்படின்றத வந்து இந்த மூணு இடத்துலயுமே வந்து வேள்வின்னு சொல்றாங்க. அதாவது உள்ள வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்து நியாயமா பொருள் ஈட்டுவது. இப்போ வந்து அநியாயமா மற்றவனை பிடிச்சி அடிச்சு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மூன்று வேள்விகளை வச்சு எப்படி நியாயமா பொருள் ஈட்டுறது. இது வந்து திருவள்ளுவர் கூட திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. எந்த தொழில் வந்து நம்ம பண்ணா நமக்கு வந்து நல்லது, நம்மள வந்து கைவிடாது, நமக்கு எப்பயும் அதுவே அரணா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வழியாதான் நீங்க செல்வத்தை ஈட்டணும். அந்த மாதிரி செல்வத்தை ஈட்டும் போது பெரும் செல்வத்துக்கு அதிபதி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாமி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இயற்கையோட இயற்கையா நம்ம இருக்க பழகிக்கணும். இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து இந்த காலகட்டத்துல நாம என்ன பண்றோம், ஐயோ வெயிலா உடனே ஏசி போட்டுக்கிறோம், உடனே வந்து குளிரா உடனே என்னது ஒரு ஹீட்டர் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம நம்ம இயற்கையா பிணைந்து வாழ வேணும். அப்ப நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த நோய் வராது, உடல் வந்து கட்டுமஸ்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து 2 தடவை பிறக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2 தடவை எப்படி பிறக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து அம்மா கிட்ட இருந்து இந்த உலகம் வெளியே வந்துடுறது, உலகத்துக்கு வந்துடுறது. 2வது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு.
அறிவு வந்து இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாது, அது பாட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம், அலைஞ்சிட்டு இருக்கோம், அது பாட்டு இருக்கும். ஸோ அப்ப குழந்தையா இருந்து நம்மளுக்கு வந்து நிறைய அறிவு வந்து ஒரு 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 வயசுக்கு வந்து ஒரு வயசு வரும்போது நமக்கு வந்து அறிவு நல்ல முதிர்ச்சி ஆயிடும். முதிர்ச்சியாய் உலகத்துல என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும் இல்லைங்களா. அது வந்து 2வது பிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த 2 பிறப்பை பத்தி சொல்றாங்க. சரி, இந்த 2வது பிறப்பு அந்த அறிவு முதிர்ச்சி வருது பாத்தீங்களா, அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோமா, நம்ம கை ரெண்டத்தையும் தூக்கி சரவண பவா அப்படின்ற வார்த்தைய உச்சரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. என்ன சொல்றாங்க அடுத்தது, நல்ல ஆடை உடுத்தி, நல்ல சுத்தமான ஆடை குளிக்கணும், நல்ல சுத்தமான ஆடை உடுத்திட்டு சரவண பவா அப்படின்ற வார்த்தைய நம்ம கைய தலைக்கு மேல கூப்பி இறைவனை பார்த்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது இறைவனுடைய நாமங்களை சொல்ல 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 நம்ம வாழ்க்கையில இருக்க அந்த தீய கர்மா அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த தீய கர்மா எல்லாம் போய் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நிறைய அறிவு பிறக்கும், நிறைய செல்வம் கிடைக்கும். இது எல்லாமே வந்து எங்க சாமி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் வந்து அப்படி கேட்டபடி கொடுத்துருவாராம். எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா இந்த அறுப்படை வீட சொல்றாங்க. எங்கன்னா சுவாமி மலை, திருமுருகப்பெருமான் இந்த மாதிரி இடத்துல, சுவாமி மலையில மட்டும் இல்ல, நம்ம வீட்லயும் அப்படி நம்ம இருந்து கூப்பிட்டோம்னா சுவாமி நம்மளுடைய செயல்கள் நல்லா செய்ய செய்ய அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு அருள் புரிவது சத்தியம். இந்த மாதிரி இடத்துல வந்து சுவாமி மலை இருந்துச்சு, இந்த மாதிரிதான் மக்கள் இருந்தாங்க சுவாமி மலையில, அங்க வந்து மன மகிழ்ச்சியோட முருகப்பெருமான் இருந்தாரு அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ல வராங்க. மிக்க நன்றி.